அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தான். அவன் ரொம்ப ஏழை. ஒரு சின்ன அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் ஒரு தடவை நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு துளையிட்ட நாணயத்தை பார்க்கறான். அந்த காலத்துல துளையிட்ட நாணயம் அவங்க கிடைச்சதுன்னா அதிர்ஷ்டம் பெருகும்னு ஒரு நம்பிக்கை. இதை அவன் மகிழ்ச்சியோட தன்னுடைய சட்டப்பைக்குள்ள போட்டு வச்சுக்கிறான். வீட்டுக்கு போய் இதை மனைவியிட்ட சொல்றான். மனைவியும் மகிழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. கொஞ்ச நாள் போகுது. அவனுக்கு உண்மையாலுமே அதிர்ஷ்டம் தேடி வர ஆரம்பிக்குது. தொட்டதெல்லாம் பொண்ணாகுது. எந்த தொழில் செஞ்சாலும் வெற்றி. அவன் பெரிய செல்வந்தராயிடுறான். எப்பயுமே வெளியே போகும்போது தன்னுடைய சட்டப்பைக்குள்ள அந்த துளையிட்ட நாணயம் இருக்கான்னு தடவி பார்த்துப்பான். வெளியே எடுத்து பார்க்க மாட்டான். ஒரு நாள் வெளியே எடுத்து பார்க்கறான். அது துளையிட்ட நாணயமே கிடையாது, ஒரு சாதாரண நாணயம். மனைவியை கூப்பிட்டு என்ன சாதாரண நாணயம் தான் இருக்குன்னு கேட்கும்போது மனைவி சொல்றாங்க, என்னங்க உங்க சட்டை ரொம்ப அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஜன்னலுக்கிட்ட போய் உதறினேன். அதுல அந்த துளையிட்ட நாணயம் இங்கே போய் விழுந்துருச்சு போல. நானும் தேடி பார்த்து கிடைக்கல. அதனால நீங்க கோவப்படுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண நாணயத்தை எடுத்து உள்ள வச்சுட்டேங்க அப்படின்னு மனைவி சொல்றாங்க. இந்த கணவருக்கு அதிர்ச்சி ஆயிருது. எப்படி அப்ப அப்ப எப்படி நான் இவ்வளவு பெரிய செல்வந்தரானே, அதிர்ஷ்டம்லாம் தேடி வந்ததுன்னு கேட்கும்போது மனைவி சொல்றாங்க, என்னங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வந்தது அந்த துளையிட்ட நாணயத்தினால இருக்குங்க. அந்த துளையிட்ட நாணயம் கொடுத்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தது. அந்த ஊக்கம் உங்களுக்கு ஒரு உழைப்பை கொடுத்தது. அந்த உழைப்பு தான் உங்களை செல்வந்தராகவே ஆக்கியிருக்கு அப்படின்னு மனைவி சொல்றாங்க. இங்க ஒரு திருக்குறள், வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் வெள்ளத்தனையது உயர்வு. தண்ணீரின் அளவுக்கு தக்கபடி மலர்தண்டின் உயர்வு அமையும். அதுபோல மக்களின் நூக்கத்துக்கு தகுந்தபடி உயர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தான். அவன் ரொம்ப ஏழை. ஒரு சின்ன அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் ஒரு தடவை நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு துளையிட்ட நாணயத்தை பார்க்கறான். அந்த காலத்துல துளையிட்ட நாணயம் அவங்க கிடைச்சதுன்னா அதிர்ஷ்டம் பெருகும்னு ஒரு நம்பிக்கை. இதை அவன் மகிழ்ச்சியோட தன்னுடைய சட்டப்பைக்குள்ள போட்டு வச்சுக்கிறான். வீட்டுக்கு போய் இதை மனைவியிட்ட சொல்றான். மனைவியும் மகிழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. கொஞ்ச நாள் போகுது. அவனுக்கு உண்மையாலுமே அதிர்ஷ்டம் தேடி வர ஆரம்பிக்குது. தொட்டதெல்லாம் பொண்ணாகுது. எந்த தொழில் செஞ்சாலும் வெற்றி. அவன் பெரிய செல்வந்தராயிடுறான். எப்பயுமே வெளியே போகும்போது தன்னுடைய சட்டப்பைக்குள்ள அந்த துளையிட்ட நாணயம் இருக்கான்னு தடவி பார்த்துப்பான். வெளியே எடுத்து பார்க்க மாட்டான். ஒரு நாள் வெளியே எடுத்து பார்க்கறான். அது துளையிட்ட நாணயமே கிடையாது, ஒரு சாதாரண நாணயம். மனைவியை கூப்பிட்டு என்ன சாதாரண நாணயம் தான் இருக்குன்னு கேட்கும்போது மனைவி சொல்றாங்க, என்னங்க உங்க சட்டை ரொம்ப அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஜன்னலுக்கிட்ட போய் உதறினேன். அதுல அந்த துளையிட்ட நாணயம் இங்கே போய் விழுந்துருச்சு போல.